சென்னை மெரினாவில் அலையில் சிக்கி கடலுக்கு இழுத்து செல்லப்பட்டவர்களை மீட்பது குறித்து தீயணைப்புத்துறை இயக்குநர் சீமா அகர்வால் தலைமையில் ஒத்திகையாளர் நடைபெற்றது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், இந்த காட்சிகளை விவரிங்க. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் கடலுக்குள் சிக்கியவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து மெரினா கடற்கரையில் நீர்நிலை மீட்பு போலி ஒத்திகையானது நடைபெற்றது. தமிழ்நாடு தீயணைப்பு துறை இயக்குநர் சீமா அகர்வால் தலைமையில் இந்த ஒத்திகையானது நடைபெற்றது. குறிப்பாக கடலில் விளையாடும் போது சிக்கிக் கொண்டவர்களை அவர்கள் எவ்வாறு மீட்பது, நீச்சல் தெரிந்தவர்கள் நேரடியாக சென்று எவ்வாறு மீட்க வேண்டும், அல்லது நீச்சல் தெரியாதவர்கள் கரையில் இருந்து கயிறு போட்டு அந்த அலையில் சிக்கி அடித்து செல்பவர்களை கயிறை பிடிக்க வைத்து அவர்களை எவ்வாறு மீட்பது குறித்து இந்த ஒத்திகையானது நடைபெற்றது. மேலும் ஒருவேளை அலையில் சிக்கி மயங்கிய நிலையில் இருப்பவர்களை எவ்வாறு துடுப்புகள் படகு மூலமாக எடுத்துச் சென்று துடுப்புகள் மூலமாக எதிர் அலையில் அவர்களை மீட்டு கொண்டு வருவது, கரைக்கு கொண்டு சேர்ப்பது, அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை எவ்வாறு கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகள் நடைபெற்றது. தீயணைப்பு துறையை சார்ந்த வீரர்களே இதில் அலையில் சிக்குவது போன்று நடித்து அவர்களை மீட்பது போன்றும் அவர்களே மீட்பு பணியில் எவ்வாறு ஈடுபட வேண்டும், பொதுமக்கள் இதில் எவ்வாறு மீட்பு பணியில் இப்ப ஒருவர் கடலில் சிக்கிக் கொண்டால் அவர் எவ்வாறு மீட்பது, பொதுமக்கள் நீச்சல் தெரிந்தவர்கள் எவ்வாறு மீட்பது உள்ளிட்ட ஒத்திகையும் செய்து காட்டப்பட்டது. மேலும் போட் மூலமாக உள்ளே சென்று நடுக்கடலில் சிக்கி தவிப்பவர்களை எவ்வாறு மீட்பது குறித்த ஒத்திகையும் இங்கு நடைபெற்றது. நன்றி மகேந்திரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.